ஒவ்வொரு ஆண்டுகளும் பெருவெள்ளம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதே பட்டாளம் பகுதி, இதே பெரம்பூர் பகுதி, இதே திருவிக்கா நகர் பகுதி வெள்ளத்திலே மிதக்கிறது. காரணம் யாரு? வாக்களித்த வாக்காளர்கள் நாம் தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டுமே தான் 234 தொகுதிகளிலுமே தனித்து களம் காண்கின்றது. அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான். எவனோடும் கூட்டணி கிடையாது, எந்த கள்ள கூட்டணியும் கிடையாது. இந்த திராவிட பன்றிகளை எதிர்த்து தமிழ் தேசிய புலிகள் தனித்து களமான்கின்றதால் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் மட்டுமே தான். இந்த 234 சட்டமன்ற வேட்பாளர்களை நீங்க எடுத்து பாருங்க. படித்த பேராசிரியர்கள், படித்த மருத்துவர்கள், படித்த பண்பாளர்கள், எழுத்தாளர்கள், பொறியாளர்கள், ஒவ்வொரு துறைகளிலுமே வல்லுநர்கள் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் பொறுக்கி பொறுக்கி அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்காக வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். இங்க பெண்ணுரிமைன்னு ஒரு கூட்டம் பேசும், பெண்ணியம் பேசுறோம்னு பேசுவான். ஆனா இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய அந்த 33% இடஒதுக்கீடை கூட வழங்க வக்கற்றிருக்க இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு முன்பாக ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் நிகர் என்று 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர் சமூகத்திலே ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்தியவர் செந்தமிழன் சீமான் மட்டுமே. இதை விட ஒரு ஆகச்சிறந்த புரட்சி தெரியுமா? நான் சார்ந்துள்ள வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எங்கள் வேட்பாளர் 3ஆம் பாலினத்தை சார்ந்த அருமை சகோதரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரட்சியை இந்த தமிழர் நாட்டில் தமிழ் தேசியத்தின் தலைமையாக இருக்கின்ற தமிழ் தேசியத்தின் தத்துவார்த்த பிள்ளை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டுமே முடியும். ஸ்டாலினால முடிஞ்சிருமா? திரு எடப்பாடியால முடிஞ்சிருமா? இங்க இருக்கிற தேசிய கட்சிகளால முடிஞ்சிருமா? கிடையவே கிடையாது. என் தாய் திருநாடு மக்கள் வாழ்வாதாரம் சொல்லிட்டு பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த கூட்டத்தை இதே ஒரு திமுக அதிமுகனா கொள்ளையடிச்ச பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா நடத்துவான். ஆனா இந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய எளிய பிள்ளைகள் அவன் வீட்டு சொந்த காசு, அவன் வீட்டு சொந்த உழைப்பை போட்டு நடத்தப்படுகின்ற கூட்டம். இங்க இருக்கிற யாருமே 500க்கோ 1000க்கோ கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல. இந்த சமூகத்துல ஏதாவது புரட்சி ஏற்பட்டு விடாதா? இந்த மக்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து விட மாட்டார்களா? நம் தலைமுறை சீரழிந்து விட்டது, நாளைய தலைமுறையாவது நல்லா இருக்குமா அப்படின்ற ஏக்கத்துல கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். நாங்கள் கத்திக்கொண்டேதான் இருப்போம், நாங்கள் என்றுமே மடிந்து விட மாட்டோம். நாங்கள் உழைப்பதற்காக, நாங்கள் வீர மரணம் அடைவதற்காக பிறக்கப்பட்ட பிள்ளைகள். நான் ஒரு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். உண்மையிலேயே நான் தமிழ் பேராசிரியராக, தமிழ் ஆசிரியருக்கு ஆனது காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே தான். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவருடைய பேச்சை கேட்க தொடங்கினேன். அவருடைய பேச்சில் இருந்த அந்த தமிழ் தத்துவம், அந்த தமிழ் உணர்வு தூண்டியதின் விளைவு நான் பேராசிரியர். எனக்கு பின்பாக வந்த என்னுடைய தம்பிமார்கள் இன்று பல பேர் பேராசிரியர்களா இருக்கான், ஆசிரியர்களா. அதுக்கு இதே போன்ற சீமான் போன்ற ஒரு தலைமை தேவைப்பட்டது. இந்த சீமானதான் இன்னைக்கு ஓட்டு போடாம, இந்த சீமானதான் விமர்சிச்சுக்கிட்டு, இந்த நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுக்கிட்டு, இந்த திராவிட திருட்டு பன்றிகளுக்கு வாக்களிச்சுக்கிட்டு நாட்டையும் நாசமாக்கி, வீட்டையும் நாசமாக்கி, இந்த சமூகத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கோம். ஏங்க, நான் 10ஆம் வகுப்பு பாடம் எடுத்துறேன். 2 வருடத்துக்கு முன்பா திடீர்னு கொண்டு வந்து என்னமோ இவங்க அப்பா மனித புனிதர் மாதிரி, இவர் ஏதோ பெரிய வரலாற்று ஆய்வாளர் மாதிரி கலைஞர்னு ஒரு லெசனை கொண்டு வந்து 10ஆம் வகுப்பு பாடத்துல வைக்கிறாங்க. இதோட கேவலத்தை சொல்றேன். அந்த பாடம் கொண்டு வந்தப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கொஸ்டினே தான் கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம் எல்லாத்துலயும். இவனுங்க எப்படிப்பட்ட நஞ்சு விதைக்கப்பட்ட விதைகள்னு பாருங்க. நாம் இனிமேலும் இதே திராவிட பன்றிகளுக்கு வாக்களிப்போமானால் இந்த நாடை எவனாலும் காப்பாற்ற முடியாது. எங்க தலைமுறையும் நாசமா போயிரும். ஒரு கட்சி எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கணும்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க பாருங்க, தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளை பாருங்க. இன்னைக்கு திமுகவினுடைய இந்த அமைச்சர்களை கேள்வி கேட்பதற்கு தகுதியுடைய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவன் பண்ணிருக்க ஊழலும் லஞ்சமும் அவ்வளவு இருக்கு. அதை துணிஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு தகுதியுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்ல, எந்த விதமான தீய பண்பும் கிடையாது, தீய குணாதிசயமும் கிடையாது. நாம் இந்த மக்களுக்காக உழைக்க பிறந்தவர்கள். ஏங்க, இங்க இருக்க யாருக்காவது என்ன தேவை வந்துச்சு, நம்மளும் ஒரு திமுகலயோ, ஒரு அதிமுகலயோ, இல்ல ஒரு காங்கிரஸ்லயோ, இல்ல ஒரு பாஜகலயோ, இல்ல இந்த விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வருது பாருங்க, நடிகன்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கலாமே. எங்களுக்கு ஏங்க தேவை வந்துச்சு இப்படி ஒரு மீட்டிங்க போடணும், இப்படி ஒரு வேட்பாளரை போடணும்?
இருக்கீங்க. ஆனா நாங்கள், நீங்கள் எங்களை நிராகரித்தாலும் ஒரு நாள் இல்லாலும் ஒரு நாள் இந்த திராவிட பன்றிகளை வேட்டையாடுற திராவிட கூட்டத்தின் மண்ணோட வேரோட புடுங்கி எடுக்கிற நாள் வரும். அன்னைக்கு இருக்கிற திமுக அதிமுக ஒட்டுமொத்த பேருக்கும் ஆடுற ஆட்டம் இது எங்க மண், இது எங்களுடைய பாட்டன்கள் ஆண்டவன். சேர சோழ பாண்டியர்கள் சொல்லிட்டு மூவேந்தர்கள் கடல் கடந்த ஆட்சி புரிந்த ஆண்டவன்றா. திராவிட குப்பை, நீ இந்த மண்ணை நாசமாக்கி வச்சிருக்க. என் மக்களுடைய ஏழ்மைய, என் மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவனுக்கு 1000 2000 கொடுத்து, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தாய்மார்களா இருக்கட்டும் யாருமே, அவன் கொடுக்கிற 1000 2000 அவன் வீட்டு துட்டு கிடையாது, நம்ம கேட்கிற வரி பணம். ஒவ்வொரு இதுலயும் வரி, அவ்வளவு வரி பணத்தை வாங்கிட்டு அவன் 100% வரி வாங்கிட்டு அதுல ஏதோ ஒரு 10% கொடுத்து நம்மளை ஏமாத்தி நம்முடைய வாக்கை திருடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இனி ஏனும் நீங்கள் வாக்களித்தீங்கன்னா இந்த சமூகத்தை எவனாலும் காப்பாற்ற முடியாது. இந்த கேவலங்கட்ட இந்த திருட்டு திமுக ஆட்சியினுடைய இந்த காவல்துறையினுடைய அவலக்கேடு, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வக்கற்ற நிலைமை, இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் போதை பழக்கத்துக்கு ஆளாகி எதிர்கால தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு. யார் காரணம் அதுக்கெல்லாம்? இவனுக்கு 1000 2000 வாங்கி வாங்கி ஓட்ட போட்டு இந்த தலைமுறையை நாசமாக்குனது பட்டாம ஏன் எதிர்கால தலைமுறை நாசமாக்குறீங்க? இந்த 1000 2000 நமக்கு சரியான பொருளாதார வளர்ச்சி இருந்தால், நமக்கு சரியான எல்லா உட்புற திறன்கள் இருந்தா நம்மளே சம்பாதிச்சிட போறோம். அவன் சரியான கல்வி, இலவச கல்வி எங்க கிடைக்குது? தரமான கல்வி ஏன் இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளோட பிள்ளைகளோ, சட்டமன்ற உறுப்பினரோட பிள்ளைகளோ, நாடாளுமன்ற உறுப்பினரோட பிள்ளைகள் எவனாவது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானா? ஏன்னா அங்க தரமான கல்வி இல்ல. இவன் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடுறான், தனியார் கல்லூரிகளை நோக்கி ஓடுறான். ஆனா நம்ம புள்ள மட்டும் இதுல படிக்கணுமா? ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், எது தேவை இந்த நாட்டுக்கு, எதை இலவசமா தரணும்? ஒரு மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு தேவையான சுவாசிக்க காற்று, குடிக்க குடிநீர், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அவன் படிப்பதற்கு ஏற்ற கல்வி, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். ஒருவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான மருத்துவ உதவி, இதுதான் தேவை இலவசமா. இது எல்லாம் தரமானதாக கிடைச்சிருச்சுன்னா அவன் ஏன் நம்ம போய் இவன் கொடுக்குற 1000 2000 ஏமாந்துட்டு இருக்கிறோம்? நாமே அந்த பொருளாதாரத்தை ஈட்டி இந்த நாடு வல்லரசு நாடாக, பொருளாதாரத்தில் முன்னேற்ற நாடாக மாறாமலா போயிரும்? ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு பேராசிரியருக்குள்ள இருக்க வழியவாது புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் என்னுடைய மூத்தவர்கள் எல்லாரும் கேட்கிறேன். என் தலைமுறை, என்னுடைய எதிர்கால மாணவ செல்வங்கள் சீரழிஞ்சிட கூடாது, அவன் வாழ்ற வாழ்க்கையாவது சந்தோஷமா வாழணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இனியேனும் இந்த நாட்டை வீணாக்கி விடாதீர்கள், இந்த தமிழர் தேசத்தை வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க நாம் தமிழர்.